ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ v70fe இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனை கொண்டுள்ளது, அப்புறம் என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 5000 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் லெவலாக கொடுக்குறாங்க. நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேனுங்காட்டி எப்பவும் போல் நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குது. கூட 1.5K ரெசல்யூஷன் கொடுக்கறனால நம்மளுக்கு வீடியோ குவாலிட்டியில் பார்க்குறது நல்லாவே இருக்குங்க. அப்புறம் 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஸ்க்ரோல் பண்ணுற ஸ்பீடு எல்லாம் நல்லா இருக்குங்க. டிஸ்பிளே வந்து எந்த ஒரு லேகு, எந்த ஒரு ஹார்ட்னஸ் அப்படி இல்லாமல் ஸ்மூத்தாகவே இருக்குது நல்லா பார்க்குறக்கு. அப்புறம் பிரைட்னஸ் 5000 நெட்ஸ் கொடுக்கறனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போதும் கூட டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாக தெரிஞ்சு நம்மளுக்கு ஃபான்ஸு, வீடியோஸ் எல்லாம் நல்லா பிரைட்டாகவே தெரியுங்க. அப்புறம் 7.67 திக்னஸ், என்னதான் 7000 mAh பேட்டரி கொடுத்தாலுமே நம்மளுக்கு வெளியே வந்து அந்த பேட்டரியோட திக்னஸ் தெரியாமல் ஃபோனு குண்டாக இல்லாமல் 7.67 திக்னஸ் கொடுக்கறனால கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லாங்க. அடுத்தது IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. அதாவது மழை துளிகளில் ஃபோர்ஸான தண்ணிக்குள்ளே ஒரு 30 நிமிஷத்தை செல்லை போட்டு ஊற வச்சாலும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பில் சொல்கிறது தான் IP68 69 அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதுக்கு சொல்லி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாதுங்க. அப்புறம் கேமரா வந்து பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. 200 MPக்கான நம்மளுக்கு கேமரா வித் OIS சப்போர்ட் இருக்குதுங்க. 4K வீடியோவை 30 எபிஎஸில் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அப்புறம் 8 MPக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. மொத்தம் பின்னாடி 2 கேமராங்க. முன்னாடி 32 MPக்கான செல்ஃபி கேமரா, முன்னாடி ஒரு கேமரா. 4K வீடியோ 30 எபிஎஸ் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. நம்மளுக்கு 200 MPங்காட்டி இந்த சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா அந்த ரேஞ்சில் வந்து வீடியோ எடுக்க, ஃபோட்டோஸ் எடுக்க முடியும்னா அந்த ரேஞ்சில் ஆட்டியுமே ஒரு டீசெண்டான வீடியோஸ், ஃபோட்டோஸில் எடுத்துக்க முடியுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கரெக்டான கேமரா குவாலிட்டின்னு சொல்லாங்க. ஓகேங்களா. அடுத்தது எப்பவும் போல் 7000 mAh பேட்டரிங்க, நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஏன்னா 7000 mAh பேட்டரி வந்து இப்போ சர்வசாதாரணமாக எல்லா மொபைலும் காமனாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே போல் இவங்களுக்கு 7000 mAh பேட்டரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அந்த 7000 mAh பேட்டரிக்கு ஃபுல்ஃபில் பண்ணாமல் 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால நம்ம சார்ஜ் தீர்ந்தாலும் குயிக்காக வந்து சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். அடுத்தது 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டெக்ஸ் வச்சுக்க மொபைல் வந்து பேஸ் வேரியண்ட்டாக வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் 34,000க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. 12+256GB வந்துச்சு, அது வந்து 36,000 அந்த ரேஞ்சில் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. அடுத்தது இதோட ப்ராசஸ் மீடியாடெக் டிமென்சிட்டி 7360 அப்படிங்கிற ப்ராசஸ்ஸுங்க. ஒரு டீசெண்டான ப்ராசஸ். இந்த செக்மெண்ட்டுக்கு எல்லாம் இன்னும் பெட்டராக கொடுத்துறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3, 7 Gen 4லாம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து இந்த ப்ராசஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ளாக்சிபிளாக கொடுக்கணும் எல்லாத்தையுமே. அதனால் கொஞ்சம் ஓகேவானது அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டீசெண்டான ப்ராசஸ், ரொம்ப கேவலமெலாம் கிடையாது, நல்ல ப்ராசஸ் தான், ஒரு ஓகேவான ப்ராசஸ் தான். ஓகேங்களா. ஏன்னா இந்த ப்ராசஸ் வச்சு நாம் வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நல்லா ப்ராசஸ் ஆகுது. கேம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. பேட்டரி பேக்கப்பும் அவ்வளோக்கா கன்சியூம் ஆகாது, கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ஓகேங்களா. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ரைஸ் தான் தீர்மானிக்கும். ஏன்னா 35,000க்கு மேலே போச்சுன்னா இதோட நல்ல ஃபோன்லாம் இருக்குது. இது 32,000 அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா ஒரு ஓகேவான ஃபோனு தாங்க. ஏன்னா எல்லாமே இருக்குது, பேட்ரி இருக்குது, கேமரா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்க, டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே, ப்ராசஸ் கொஞ்சம் டீசெண்டான ப்ராசஸ். ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் விவோ மொபைலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு விவோ மொபைல் வந்து எப்படி இருக்குன்னு கூட சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் புதுசாக வாங்க போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு விவோ மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் ஓப்போ, விவோ தான் நிறைய பேர் மோஸ்ட்லி வச்சுருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.